மேம், ஜிம்முக்கு போய் ஹெவி ஒர்க் அவுட் பண்ணா ஆண்மை குறைஞ்சுன்னு சொல்லுவாங்களே, உண்மையா? ஜிம்முக்கு போறதுனால உங்களோட ஃபர்டிலிட்டி அஃபெக்ட் ஆகாது. பட் ஆனா ஜிம்ல நீங்க என்ன பண்றீங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க ஜிம்முக்கு போய் ரெகுலரா மாடரேட் லெவல் ஆஃப் எக்ஸசைஸ் பண்றீங்க அப்படின்னா இட் வில் ஹெல்ப் யூ மெயின்டைன் அ ஹெல்தி பிஎம்ஐ, உங்களோட ஹார்மோனல் பேலன்ஸ், பிளஸ் இட் வில் ரெடியூஸ் யூர் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஹெல்ப் இன் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன். பட் ஆனா நீங்க ஜிம்ல போய் மசில்ஸ் எல்லாம் சீக்கிரம் பில்ட் ஆகணும்னு சொல்லி நீங்க எடுக்கிற ஸ்டீராய்ட் டேப்லெட்ஸ் அண்ட் இன்ஜெக்ஷன்ஸும் நீங்க பண்ற எக்ஸ்ட்ரீம் ஒர்க் அவுட்ஸும் தான் உங்களோட ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனையும் குவாலிட்டியும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ இந்த இன்ஜெக்ஷன்ஸை நீங்க எடுக்கிறது மூலியமா உங்களோட நார்மலா பாடியில் ஆக்ட் ஆகிட்டு இருக்க ஹெச்பிஓ ஆக்சிஸ் அஃபெக்ட் ஆகி நார்மலா ப்ரொடியூஸ் ஆகிற எல்லா ஹார்மோனும் கம்மியாகி ஷட் டவுன் ஆயிடும். ஸோ அப்போ உங்களுக்கு ஸ்பெர்ம் ரொம்ப கம்மியா ப்ரொடியூஸ் ஆகும். சிலருக்கு ஸ்பெர்மே ப்ரொடக்ஷனே நின்றும். நீங்க லாங் டியூரேஷனுக்கு இன்டென்ஸ் ட்ரைனிங் பண்றீங்க அப்படின்னா கூட உங்களோட டெஸ்டோஸ்டெரான்லாம் கம்மியாகி ஸ்டீராய்டு லெவல்ஸ்லாம் ஜாஸ்தியாகி ஆட்டோமேட்டிக்கா ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனும் குறைஞ்சிடும். டைட் அண்டர்வேர்ஸ் போட்டுட்டு ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றீங்க அப்படின்னா டெஸ்டிகல்ஸ்ல ஹீட் ப்ரொடக்ஷன் ஜாஸ்தியாகும். ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனை கொஞ்சம் கம்மி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஜிம்முக்கு போய் ரெகுலரா மாடரேட் எக்ஸசைஸ் பண்றது தப்பு இல்லை. இட் வில் ஹெல்ப் இன் யுவர் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன். பட் ஸ்டீராய்ட்ஸ் டேப்லெட்ஸ் அண்ட் இன்ஜெக்ஷன்ஸ் எடுக்கிறத கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிடுங்க.